7 டிஃப்ரெண்ட் பண்பாட் ரைஸில் இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோம். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்த உடனே நம்ம குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் போட்டு எடுத்தோன்னா நம்ம சூப்பரான பச்சை பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.